ஹாய் பா, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நாம் இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் வறுவல் செய்ய போகிறோம் அனிஷா சமையலறையில். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுந்து பருப்பு, இப்போ கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போஞ்சது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ கத்திரிக்காய் இந்த அளவு எண்ணெயில் வெந்துருச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு தக்காளி இதெல்லாம் அதில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்தில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தக்காளியெல்லாம் குழஞ்சி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், ரச சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.